ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வெள்ளை சுண்டல் தொக்கு, அதாவது வெள்ளை சுண்டல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் பாதி தான் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி கண்டிப்பாக போடணும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது அரைச்சதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் வேக வச்ச வெள்ளை சுண்டல் ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்க வேண்டாம், பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைக்க வேண்டாம், குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதோட ஊற்றிடணும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். ஊற்றுறப்ப கவனமாக ஊற்றுங்க, மேலே வந்து தெளிக்கும். இப்போ இதை வந்து இந்த கிரேவியை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு நிதானமாக வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த வெள்ளை சுண்டல் தொக்கு வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எது கூட வேணாலும் சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு, இந்த பச்சை வாசனைலாம் போயிருச்சு. அடுத்ததாக நாம் வந்து மசாலா தூள் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து குழம்பு தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக சாம்பார் தூள் சேர்க்குறேன். சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததாக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். கரம் மசாலா ரொம்ப சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும், அதனால் வந்து கம்மியாக சேர்த்துக்கங்க. நான் வந்து குழம்புத்தூள் மட்டும்தான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிடுங்க. அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நாம் வந்து வெள்ளை சுண்டல் வேக வைக்கிறப்பையும் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கவனமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக ஒரு அரைப்பழம் வந்து பொடியாக நறுக்குன தக்காளியும் இது கூட சேர்க்குறேன். நான் ஏன் வந்து இப்போ வந்து அரைப்பழம் தக்காளி சேர்க்குறேன் அப்படின்னா, இந்த கிரேவிக்கு மேலே இந்த தக்காளி வந்து முழுசாக நிற்கும், அதனால் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறப்பே நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு அரைப்பழம் மட்டும் பொடியாக நறுக்கி இந்த தக்காளியை இது கூட சேர்க்குறேன். நல்லா வந்து தக்காளி கரையணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்குனா போதும். அடுத்ததாக வந்து வேக வச்ச வெள்ளை சுண்டலை அந்த தண்ணியோடையே நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஏன்னா வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து வேக வைப்போம், அதனால் வந்து இந்த தண்ணியோடைய இந்த சுண்டலை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி முழுசாக மேலே இருக்குது பாருங்கள், அதுக்காக தான் நான் வந்து தக்காளியை ஒரு அரைப்பழம் கடைசியாக சேர்த்தேன். அடுத்ததாக நம்ம வந்து வெள்ளை சுண்டல் அரைச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துடலாம். நான் ஏன் கடைசியாக சேர்க்குறேன்னா, நல்லா வந்து கிரேவி வந்து இந்த தொக்கு வந்து நல்லா வந்து திக்காக வர்றதுக்காக வந்து கடைசியாக வந்து இந்த வெள்ளை சுண்டலை ஒரு பிடி வந்து எடுத்து அதை நம்ம வந்து அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துடலாம். கடைசியாக வந்து பச்சை கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி, அதை வந்து நல்லா கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக நறுக்கி கடைசியாக இது கூட சேர்த்துருங்க. இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் இந்த தொக்குக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளை சுண்டல் தொக்கு இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.